சாராயம் கஞ்சா வரிசையில் சூதாட்டமா? தேர்தல் பத்திரங்கள் பற்றிய தகவலை வெளியிட வேண்டும் என்று குமுறிக் கொண்டிருந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் அது பற்றிய தகவல்கள் வெளிவர ஆரம்பித்தவுடன் பொந்துக்குள் முடங்கிய எலிகள் போல மூச்சு பேச்சு இல்லாம சைலண்டா இருக்காங்க. நம்பர் வாரியாக பார்த்தால் பாஜக அதிக நிதிகளை தேர்தல் பத்திரம் மூலம் வாங்கியிருக்கலாம். ஆனால் சதவீத வாரியாக பார்த்தால் பாஜக கிட்டத்தட்ட வெறும் 66% மட்டும்தான் தேர்தல் பத்திரம் வாயிலாக வாங்கியிருக்கு. அதாவது சுமார் 6000 கோடி பாஜகவிற்கு நன்கொடைகள் வந்திருக்கு. அதில் 4000 கோடி மட்டும்தான் தேர்தல் பத்திரங்கள் மூலம் வந்தது. தேர்தல் பத்திரம் என்ற கான்செப்ட் இல்லாமல் இருந்தாலும் பாஜகவிற்கு 2000 கோடி நிதி வந்திருக்கும். இரண்டாவது இடத்தில் இருக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் 1000க்கும் மேற்பட்ட கோடிகளைத்தான் நன்கொடையாக பெற்றிருக்கிறது. அப்போதும் பாஜக தான் அதிக நிதி பெற்ற கட்சியாக இருந்திருக்கும். உலகிலேயே மிக அதிகமான உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக பாஜக இருக்கும்போது அதற்கு மிக அதிகமான நன்கொடைகள் வருவது இயல்பான ஒன்றுதான். ஆனால் 1000 கோடிக்கு மேல் நிதி பெற்றிருக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு கிட்டத்தட்ட 99% தேர்தல் நிதி இந்த பத்திரங்கள் மூலமாகவே கிடைக்கப்பட்டுள்ளது. அதாவது தேர்தல் பத்திரம் என்ற கான்செப்ட் ஒன்று இல்லை என்றால் இவர்களுக்கு வேறு நிதி ஆதாரமே கிடையாது என்று கூறலாம். உலகிலேயே நான் மட்டும்தான் உத்தமன் என்று மார்த்தட்டி கொள்ளும் திமுகவுக்கும் இதே நிலைமைதான். அவர்களுக்கு 90%த்திற்கும் மேல் நிதி தேர்தல் பத்திரங்கள் மூலமாக மட்டுமே வந்துள்ளது. இப்போது கூறுங்கள், தேர்தல் பத்திரம் என்பது பித்தலாட்டம் என்று எதிர்க்கட்சிகள் கூறினால் அந்த பித்தலாட்டத்தில் முழுக்க முழுக்க ஈடுபட்டுள்ள இந்த எதிர்க்கட்சிகள் என்பதுதானே அதனுடைய முழு அர்த்தம். அதுவும் எந்த ஒரு திட்டத்திலும் எப்படியெல்லாம் சுரண்டி தின்று கொழுக்கலாம் என்று திமுக கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. லாட்டரி புகழ் மார்ட்டின் நிறுவனத்தில் இருந்து கோடிக்கணக்கில் தேர்தல் பத்திர நிதியை திமுக வாங்கியது இப்போது அம்பலமாகியிருக்கு. இந்தியாவிலேயே தேர்தல் பத்திரம் மூலமாக 1000 கோடிக்கு மேல் நிதி கொடுத்த ஒரே நிறுவனம் லாட்டரி மார்ட்டின் நிறுவனம்தான். இந்த திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றதிலிருந்து சாராயம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கு. பின்பு சாராயமே பரவாயில்லை என்று கூறும் அளவுக்கு காஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கு. இந்த 2 கேடுகளும் போதாது என்று சூதாட்டம் மூலமாகவும் பணம் சம்பாதிக்கலாம் என்று திமுக கணக்கு போடுதா? லாட்ரின் மார்ட்டினுக்கும் திமுகவுக்கும் இருக்கும் தொடர்பு ஊர் அறிந்தது, உலகம் அறிந்தது. இளைஞர்களையும் வரவிருக்கும் இளைய தலைமுறையையும் எதிர்கால சந்ததிகள் மொத்தத்தையும் அழிவு பாதையில் கொண்டு செல்லும் சாராயம், போதைப் பொருள், சூதாட்டம் என்ற கேடுகட்ட ஆட்சியின் மொத்த உருவமாக இருக்கிறது இந்த திறனற்ற திமுக விடியாத ஆட்சி.